ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது என்ன மாதிரியானதுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. வரக்கூடிய மிகவும் முக்கியமான நாள் ஏப்ரலுடைய 12ஆம் தேதி அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்துடைய 29ஆம் நாள் கிழமை சனிக்கிழமை. இந்த நாள் ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நாள். அப்படி என்ன அபூர்வமான சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமியானது சனிக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமி ஒரு சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி. பங்குனியில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் கிரக தோஷம் நீங்க சில பரிகாரங்கள் நாம் செய்யணும். அது என்ன செய்யணும் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுமே நடக்கிறதுக்கு காரணமே கிரகங்கள் தான். கிரகங்கள் முடிவு பண்ணுதான் நம்ம வாழ்க்கையில் நல்லது கெட்டது நடக்குது. நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். ஸோ அப்பேற்பட்ட நவக்கிரகங்களால் சில டைம் தோஷங்கள் நமக்கு ஏற்படும். இது நம்ம ஜாதகத்தை பார்க்காமையே சொல்லிடலாம். நமக்கு ஏதாவது வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கிறதுல திடீர்னு ஆபத்து வருதுனாவே அதற்கு காரணம் தோஷந்தான். அப்படி தோஷத்தை ஏற்பட்டிருக்கிறவங்க அந்த தோஷத்திலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு இது போல் பௌர்ணமி வரக்கூடிய நாளன்னைக்கு ஸ்பெஷல் விஷயங்கள் செய்யணும். பௌர்ணமி வரக்கூடிய நாளன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தானங்கள் செய்யணும். அப்படி நீங்கள் தானங்கள் செய்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு சரியாகும். கிரகங்கள் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு ராசிக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களோட ராசிக்கு என்ன கிரக தோஷம் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஜாதகர்கள் சொன்னாங்களோ அதற்கேற்ப இந்த பௌர்ணமியில் தானம் செய்தீங்கன்னா போதும். உங்களுக்கு நிச்சயமாக இந்த தானம் பெரிய அளவில் கை கொடுக்கும். அதே போல் பங்குனி மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். தமிழ் மாதத்தில் கடைசியாக வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதிகளுமே அதிக சக்தியுடையது, அதிக சிறப்புடையது. அதுவும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது. பிரபஞ்சத்தில் முழு சக்தி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பௌர்ணமினா அது இந்த பௌர்ணமியை சொல்லலாம். இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் இப்போ கிரகதோஷம் நீங்கள் உங்களுக்கான அந்த தானம் செய்வதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசிக்கு என்ன தோஷம் இருக்கோ அந்த தோஷத்தை நீக்குவதற்கு இந்த தானத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்யுங்க. அதுவும் சனிக்கிழமை அதுமா இந்த பௌர்ணமியானது வருது. இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. இந்த சனி பௌர்ணமி சனி அமாவாசைக்கு சிறப்புக்கு மேலே இருக்குது. அதனால் இந்த சனி பௌர்ணமியை சாதாரணமாக யாரும் நினைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இது ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. அதே போல் இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தானம் உங்களோட சக்திக்கேற்ப செய்யுங்க. கண்டிப்பாக உங்களோட சக்திக்கேற்ப நீங்கள் தானம் செய்யும்போது நிச்சயமாக இந்த தானம் வேறு லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும். சரி, வாங்க என்ன தானம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஆக்சுவலி லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணுவை வழிபடும் போது கடகரத சோஸ்திரம் மற்றும் விஷ்ணு சகஸ்ராமம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாராயணம் செய்யணும். லக்ஷ்மி தேவியின் அருளுக்காக நெய்வேத்தியம் மற்றும் அலங்கார பொருட்கள் பூஜையில் வழங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்படிலாம் செய்யணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்து மதத்தில் முழு நிலவு மிகவும் முக்கியமானது. விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவியை வழிபட்டால் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் இந்த நாளில் நிறைவேறும். அந்த நாள் வேறு எந்த நாளும் கிடையாது, பௌர்ணமி. பௌர்ணமிங்கிறது ஒரு புனிதமான நாள். இந்த புனிதமான நாளில் புனித நதியில் நீராடுவது கூட மிகவும் சிறப்பானது.
மகா பௌர்ணமி, சிறப்பு பௌர்ணமி, இந்த மாதிரி நிறைய பௌர்ணமிகள் வரும். அதில் இப்போ ஏப்ரல் மாதத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி பௌர்ணமியானது கொண்டாடப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் கடவுள் பூமிக்கு வருவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அதனால தான் கங்கை நதி குளியல் இந்த நாளில் மிகவும் முக்கியமானது என்பது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு கங்கை நதி ஏதாவது பக்கத்தில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு மாதத்தில் பௌர்ணமிக்கு ஒரு சிறப்பு இருக்குது. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகா பௌர்ணமி என்று அழைக்கப்படும். லக்ஷ்மி தேவி மற்றும் விஷ்ணுவை இந்த நாளில் வழிபடும்போது கடகரத சோஸ்திரம் மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி தேவியின் அருளுக்காக நெய்வேத்தியம் மற்றும் அலங்கார பொருட்கள் பூஜையில் வழங்க வேண்டும். இப்படி பண்ணால் செல்வம் மற்றும் செழிப்பு நமக்கு ஏற்படும். மெயினாக செல்வம் மற்றும் செழிப்புக்காக தாமரை மலர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இந்த நாள் தேவிக்கு அர்ப்பணிக்கணும். தாமரை மலர்கள் கிடைக்கலனாலும் ரோஜா மலர்களையாவது இந்த நாளில் தேவிக்கு அர்ப்பணிக்கணும். சாஸ்திரங்கள் படி இந்த நாளில் சந்திர பகவான் தனது 16 கலைகளை வெளிப்படுத்தி பூமியில் அமிர்தத்தை ஊற்றுவார் என்று நம்பப்படுது. சரியாக ஒரு மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வரக்கூடிய நாளில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களால் கிரகங்களை சாந்தப்படுத்த முடியும். ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலையை வலுப்படுத்தவும் இந்த நாளில் சில பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. அப்படி என்ன மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தெளிவாக அதை இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சூரியனை குளிர்விக்க என்ன பண்ணணுன்னா, கிரகமன்னன் சூரியன் இவருடைய அருளுக்காக பௌர்ணமி நாளில் வெல்லம் கோதுமையை நாம் தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது. ஆதிசேஷன் மந்திரத்தை ஊத வேண்டும். செப்பு சூரியன் படத்தை வீட்டிற்கு கொண்டு வந்தால் இந்த நாளில் நல்லது. செப்பு சூரியன் படத்தை வீட்டுக்கு கொண்டு வரலனாலும் நீங்கள் இந்த நாளில் வெல்லம் கோதுமையை தானம் செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு பேரு நல்லது. அப்புறம் நிலவு, சந்திரனுடைய அருளுக்காக இந்த நாளில் சர்க்கரை, அரிசி, பால் இந்த மாதிரி பொருட்களை தானம் செய்யணும். இப்படி தானம் செய்தால் இதனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். இது உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அதனால் சந்திரனை நம்ம அருள்படுவதற்கு சந்திரனுடைய அருளை நாம் பெறுவதற்கு இந்த தானங்களை இந்த பௌர்ணமி நாளில் செய்யணும். அப்புறம் செவ்வாய் பகவான், செவ்வாய் கிரகம் அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக கருதப்படுறாரு. செவ்வாயின் நிலை வலுப்பெற நாம் இந்த நாளில் பருப்பு, வெல்லம் ஆகியவற்றை தானம் செய்யணும். இந்த தானம் செய்கிறது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் செய்தாவே போதும். அப்புறம் புதன் பகவான், புதனுடைய அனுக்கிரகத்திற்காக இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய தானம் நெல்லிக்காய் இல்லைனா பச்சை காய்கறி, இது ரெண்டில் ஏதாவது தானம் செய்தீங்கன்னா உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் வியாழ பகவான், உங்கள் ஜாதகத்தில் வியாழ பகவான் பலமாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த நாளில் என்ன தானம் செய்யணும்னா, வாழைப்பழம், சோளம், கொண்டக்கடலை இந்த 3ல் எது வேணாலும் தானம் செய்யலாம். இல்லை 3மே தானம் செய்தாலும் நல்லது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கிரகம் வீனஸ், அதாவது சுக்கிரன். சுக்கிரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்வாழ்வுக்கு நல்லதை கொடுக்கறதுக்கு அவர் மெயினாக தேவை. அதனால் நெய், வெண்ணெய், வெள்ளை எள் போன்ற வெள்ளை பொருட்களை தானம் செய்வது செல்வத்தை பெருக்கும். அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சுக்கிரனுக்கு உகந்த இந்த பொருட்களை தானம் செய்ய மறக்காதீங்க. அப்புறம் சனி, ஆக்சுவலி சனி பகவானுடைய அருள் வேண்டி சனிக்கிழமை வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் கருப்பட்டி மற்றும் கடுகு எண்ணெயை தானம் செய்தால் சனி தோஷம் நீங்கும். அப்புறம் ராகு மற்றும் கேதுவை சாந்தப்படுத்த இந்த பௌர்ணமி அன்னைக்கு போர்வைகள், துண்டுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் தானம் செய்யலாம். ஸோ இப்படி ஒவ்வொரு கிரகத்துடைய தோஷத்தை நாம் சாந்தப்படுத்த அந்தந்த கிரகத்துக்கு உரிய பொருட்களை இந்த பௌர்ணமி அன்னைக்கு தானம் செய்ய வேண்டும். இந்த பௌர்ணமி நாளில் தானம் செய்திங்கன்னா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சனி பௌர்ணமி நாளில் கங்கை நதியில் தரிசனம் செய்து அங்கு நீங்கள் நீராடி இந்த தானம் செய்திங்கன்னா புண்ணிய பலன் கிடைக்கும். ஒருவேளை அப்படி முடியலனா இந்த தானம் மட்டும் நீங்கள் செய்தாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். ஸோ இந்த பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது, தெய்வ சக்தியான ஒரு பௌர்ணமி. இந்த தெய்வ சக்தியான பௌர்ணமியில் இந்த தானங்கள்லாம் செய்கிறது நல்லது என்பது பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் என்ன தானம் செய்தால் நல்லதுங்கிறத அந்தந்த கிரகத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணதை இந்த வீடியோவில் இப்போ அனைவரும் பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. உங்களுக்கு ஏதாவது மெயினாக ஒரு கிரகத்தால் தோஷம் இருந்ததுன்னா அந்த தோஷத்தை நீங்குவதற்கு என்ன தானம் செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கோ. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் தானம் செய்து பயன்பெறுங்க. நீங்கள் இந்த தானம் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தானம் செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தானங்கள் செய்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.